student, welcome to Jeffna Education YouTube channel. புலமை பரிசில் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெறுவதற்கான புதிய அறிவின் தேவை. புலமை பரிசில் பரீட்சை வழிகாட்டல் 2021 முதலாவது வினாப்பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற 14 வகையான திறன்களில் மூன்றாவது திறனான following instruction என்று சொல்லப்படுகின்ற அறிவுறுத்தலை பின்பற்றுதல் தொடர்பான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் இன்று அவதானிக்க இருக்கின்றோம். இந்த வீடியோவில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அறிவுறுத்தலை பின்பற்றுதல் என்ற வினாக்கள் இறுதி பரீட்சையிலே வருவதுண்டு. அந்த வகையில் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றுதல் தொடர்பான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிப்போம். இங்கே பிள்ளைகளே, இந்த வினாவினை நன்கு வாசியுங்கள். அறிவுறுத்தலை பின்பற்றி பொருத்தமான விடையினை தெரிவு செய்து அதன் கீழ் கோடுகள். இங்கே ஒரு கட்டத்தினுள்ளே இலக்கங்களும் எழுத்துக்களும் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றின் அடிப்படையாக கொண்டு 2 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. வினா இலக்கம் 1, இங்கு அதிக தடவை இடம்பெற்றுள்ள இலக்கம் இது. இங்கே 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. வினா இலக்கம் 2, இங்கு எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள தடவைகளின் எண்ணிக்கை. இங்கே இந்த 2 வினாவுக்குமான விடைகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. நீங்கள் சரியான விடையை தெரிவித்திருப்பீர்கள். இங்கு அதிக தடவை இடம்பெற்றுள்ள இலக்கம் இது. இங்கே பாருங்கள், இங்கே பல இலக்கங்கள் இருக்கின்றன. அவற்றினை நாங்கள் நன்கு அவதானித்து நாங்கள் அவற்றின் தடவைகளை எண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கே 4 என்பதை முதலாவதாக நாங்கள் எடுத்தால் 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை 4 வந்திருக்கின்றது. 2 எடுத்துக்கொண்டால் 1 தடவை, 2 தடவை, 3 தடவை வந்திருக்கின்றது. அடுத்து 3 என்ற இலக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1 தடவை, 2 தடவை வந்திருக்கின்றது. அடுத்து 5 என்ற இலக்கத்தை எடுத்துக்கொண்டால் 1 தடவை, 2 தடவை, 3 தடவை வந்திருக்கின்றது. ஆகவே இங்கே 4 என்பது 4 தடவைகள் வந்திருக்கின்றது. ஆகவே அதிக தடவை வந்திருக்கின்ற எழுத்து இலக்கம் 4. இரண்டாவது வினாவிலே இங்கு எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள தடவைகளின் எண்ணிக்கை. இந்த எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் தரப்பட்டிருக்கின்றன. ப, ச, டி, டி. ஆகவே 4 எழுத்துக்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே தடவைகளின் எண்ணிக்கை 4. எங்கே அறிவுறுத்தலை பின்பற்றி அடுத்த வினாவுக்கான விடைகளை நாங்கள் அவதானிப்போம். இங்கே வினா இலக்கம் 3, தரப்படும் நெய்யறியை பூர்த்தி செய்க. இங்கே ஒரு நெய்யறி தரப்பட்டிருக்கின்றது. இந்த நெய்யறியை நீங்கள் இங்கே தரப்பட்டுள்ள அறிவுறுத்தலுக்கு அமைவாக பூர்த்தி செய்ய வேண்டும். இடமிருந்து வலம், மேலிருந்து கீழ். இங்கே முதலாவது இலக்கம் இடமிருந்து வலமாக வித்தை என்பதன் ஒத்த பதம். இந்த கட்டங்களுக்குள்ளே வித்தை என்பதன் ஒத்த பதத்தை நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். 3வது இலக்கம் குறிப்பது பௌத்த மத துறவி. இங்கே 3 என்ற இலக்கம் குறிக்கின்ற இந்த 3 கட்டங்களுக்குள்ளே பௌத்த மத துறவி தொடர்பாக நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலிருந்து கீழாக முதலாவது பொறி ஒன்றின் பெயரை நீங்கள் 3 கட்டங்களுக்குள்ளே எழுதிக்கொள்ள வேண்டும். சமைப்பதற்கு உதவுவது 2வது கட்டம், மேலிருந்து கீழ். எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடைகளை எழுதிக் கொள்ளுங்கள்.
சரியான விடையை எழுதியிருப்பீர்கள். இங்கே பாருங்கள், வித்தை என்பதன் ஒத்த பதம் கல்வி. இடமிருந்து பலமாக வித்தை என்பதன் ஒத்த பதம் கல்வி. இடமிருந்து பலமாக பௌத்த மத துறவி பிக்கு. இங்கே மூன்றாவது இலக்கத்துக்கு நாங்கள் எழுத வேண்டிய சொல் பிக்கு. அடுத்து மேலிருந்து கீழாக முதலாவது இலக்கத்துக்கு 3 கட்டங்களில் நாங்கள் எழுத வேண்டிய சொல் கப்பி. பொறிகளில் ஒன்று கப்பி. சமைப்பதற்கு உதவுவது விறகு. இவ்வாறு அறிவுறுத்தலை பின்பற்றி வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை எழுத வேண்டியிருக்கும். எங்கே நாங்கள் 4வது வினாவுக்குள் செல்வோம். எங்கே பிள்ளைகளே, வினாவினை நன்கு வாசியுங்கள். பின்வரும் நெய்யறியில் உள்ள தகவல்களை அவதானித்து தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. வினா இலக்கம் 4. இங்கு தரப்பட்டுள்ள எழுத்துக்களினை மட்டும் பயன்படுத்தி ஒரு பறவையின் பெயரை உருவாக்க முடியுமாயின் ஏழை சுற்றி வட்டமிடுக. இல்லையெனில் எழுத்தின் மேல் புள்ளடி அடையாளமிடுக அல்லது எக்ஸ் அடையாளமிடுக. வினாலகம் 5. இங்குள்ள எல்லா இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆயின் கீ எழுத்தை சுற்றி வட்டமிடுக. அவ்வாறு இல்லை எனில் பா என்ற எழுத்தின் கீழ் கோடுக. இங்கே 2 வினாக்களுக்கும் விடைகளை தெரிவு செய்யுங்கள். குறித்த அறிவுறுத்தலுக்கு அமைவாக விடைகளை எழுதிக் கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்கான நேரம். சரியான விடைகளை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியான விடைகளை குறித்துக் கொண்டிருப்பீர்கள். இங்கே 4வது வினா. இங்கு தரப்பட்டுள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி ஒரு பறவையின் பெயரை உருவாக்க முடியுமாயின் ஏழை சுற்றி வட்டமிடுக. இங்கே இந்த கட்டங்களுக்குள்ளே உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி பறவையின் பெயரை உருவாக்க முடியுமா என்று அவதானிக்க வேண்டும். இங்கே ஈ இருக்கின்றது. ஆகவே கீ இருந்தால் கிளி என்ற சொல்லை உருவாக்கி இருக்க முடியும். இல்லை, சிஏ இருக்கின்றது. இதனை விட நீங்கள் நன்கு அவதானித்தால் ஆந்தை என்ற பறவையின் பெயரை உருவாக்க முடியும். ஆகவே ஏழை சுற்றி வட்டமிடுக. பெயரை உருவாக்க முடியுமாயின், பறவையின் பெயரை உருவாக்க முடியுமாயின் ஏழை சுற்றி வட்டமிடுக. இங்கே அடுத்த வினா. உள்ள எல்லா இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆயின் கீ எழுத்தை சுற்றி வட்டமிடுக. இரட்டை எண்கள் 2, இங்கே 2, 4, 8, 6 ஆகிய இலக்கங்கள் இருக்கின்றன. 2 4 6, 6 12, 12 மற்றும் 20, 20 2 22. கூட்டுத்தொகை இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை 20 ஆயின். ஆகவே இங்கு 22 என்பது கிடைக்கின்றது. இல்லை எனின் பா என்ற எழுத்தின் கீழ் கோடுக. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது பா என்ற எழுத்தின் கீழ் கோடிட்டிருக்க வேண்டும். இவ்வாறு அறிவுறுத்தலை பின்பற்றி நீங்கள் செயற்பட வேண்டியிருக்கும். இங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். வினா இலக்கம் 6. இவ்வெண்களை நிரலாக கூட்டும் போது 8 விடையாக கிடைக்கும் நிரலில் உள்ள குறைந்த பெருமானம் உள்ள எண்ணை சுற்றி வட்டமிடுக. எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான எண்ணை சுற்றி வட்டமிடுங்கள். கட்டங்களை நீங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். நிரல், நிறை. நிரல் என்பது நிலை குத்தாக வரையப்படுகின்ற கட்டங்கள் நிரல் என்று சொல்லப்படும். கிடையாக வரையப்படுகின்ற கட்டங்கள் நிறை என்று சொல்லப்படும். இங்கே நிரல் ஆக கூட்டும் பொழுது, நிரலாக கூட்டும் பொழுது 8 விடையாக கிடைக்கும் நிரலில் உள்ள குறைந்த வருமானம் உள்ள எண்ணை சுற்றி வட்டமிடுங்கள். நாங்கள் முதல்ல இந்த நிரலை கூட்ட வேண்டும். 1 4 2
ஒன்றும் நான் 5, 5ம் 2 வீடு நீளம் 1 10. ஆகவே இந்த நிரல் வராது. 2ம் 1ம் 3, 3ம் 3ம் 6, 6ம் 2 8. ஆகவே இந்த நிரல் 8 என்ற விடை கிடைக்கின்றது. 8 விடையாக கிடைக்கின்றதில் குறைந்த பெறுமானம், இந்த எண்களுக்குள்ளே குறைந்த பெறுமானம் 1. ஆகவே 1ஐ சுற்றி நீங்கள் வட்டமிட வேண்டும். நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். கீழ்வரும் நெய்யரியில் உள்ள எண்களை அவதானித்து வினாக்களுக்கு விடையளிக்குக. இந்நெய்யரியில் அதிக தடவை இடம்பெற்ற எண்ணில் யாதாயினும் ஒன்றின் மீது உள்ளடியிடுக அல்லது எக்ஸ் அடையாளமிடுக. எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். அதிக தடவை இடம்பெற்ற எண்ணை தெரிவு செய்து அதன் மீது உள்ளடியிடுக. இங்கே அந்த எண்ணை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம். சரியான எண்ணை தெரிவு செய்யுங்கள். நீங்கள் சரியான எண்ணை தெரிவு செய்திருக்கிறீர்கள். முதலில் நாங்கள் இந்த வினாவுக்கு விடையை எவ்வாறு அணுகுவோம் என்றால், இந்த எண்கள் எத்தனை தடவை இடம்பெற்றுள்ளன என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த 1 என்பது எத்தனை தடவை வந்திருக்கின்றது. இங்கே நிரலாக பார்க்கின்ற பொழுது 1 தடவை, இங்கே 1 தடவை 2 தடவை, இங்கே 1 தடவை 3 தடவைகள் 1 வந்திருக்கின்றது. அடுத்தது 2 என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை வந்திருக்கின்றது. அடுத்தது 3 என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு வரிசைப்படி நீங்கள் எண்ணிக்கொள்வது இலகுவானது. 3 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை. அடுத்து 4 என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். 4 1 தடவை, 2 தடவை, 3 தடவை. இவ்வாறு நிரலாக நீங்கள் எண்ணிக்கொள்கின்ற பொழுது 2 என்பது 5 தடவைகள் வந்திருக்கின்றது. ஆகவே அதிக தடவை இடம்பெற்றுள்ளது 2. ஏதாவது 2 மீது நீங்கள் உள்ளடி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். கட்டங்களில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 50ஐ விட குறைவாயின் 6ஐ சுற்றி கட்டமிடுக. அவ்வாறு இல்லை எனில் 6ஐ சுற்றி வட்டமிடுக. கட்டமிடுதல் என்பது 4 கோடுகளினால் அறியப்படுகின்ற மூடிய ஒரு கட்டமிடுதல். வட்டமிடுதல் ஒரு வளைந்த மூட்டினாலே முழுமையாக மூடுதல் வட்டமிடுதல். ஆகவே இங்கு 50ஐ விட குறைவான கூட்டுத்தொகை கிடைத்தால் கட்டமிட வேண்டும். இல்லை எனில் 6ஐ சுற்றி வட்டமிட வேண்டும். எங்கே முழு எண்களையும் கூட்டிக் கொள்ளுங்கள். கட்டமிடுவதா வட்டமிடுவதா என தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. வட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது கட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் முதலிலே இதற்கு செய்ய வேண்டிய விடயம், இந்த எண்களின் கூட்டுத்தொகை அறிய வேண்டும். ஆகவே நிரலாக கூட்டுவது மிக இலகுவானது. 1 4 5 5 2 வீடு வீடம் 1 10. ஆகவே இங்கே எழுத வேண்டியது 10. அடுத்து 12 13 11 3 16 2 18 18 4 22 22 3 25 25 2 27 1 28 28 6 34 3 37 41 43. ஆகவே இங்கே 50ஐ விட குறைவான கூட்டுத்தொகை காணப்படுவதனால் நீங்கள் 6ஐ சுற்றி கட்டமிட வேண்டும். சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ ஒரு கட்டமிடுதல் இந்த வினாவுக்கான விடையாக அமைகின்றது. இங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். கீழே தரப்பட்டுள்ள நெய்யரியை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. வினா இலக்கம் 9. இங்கே ஒரு நெய்யரி தரப்பட்டிருக்கின்றது. இதில் ஆங்கில எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களும் தரப்பட்டிருக்கின்ற இலக்கங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் C, D,
சம அளவில் இருப்பின் என்ற எழுத்தின் கட்டத்துக்கு நிறந்திட்டுக. அவ்வாறு இல்லையெனின் சா கட்டத்தினுள் சரியிடுக. இங்கே சி டி சம அளவில் இருப்பின் என்ற எழுத்தின் கட்டத்துக்கு நிறந்துவிட்ட வேண்டும். அவ்வாறு இல்லையெனின் சா கட்டத்தினுள் சரியிட வேண்டும். அங்கே சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்து இட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். நீங்கள் சரியான விடையை எழுதியிருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் சியை முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும். சி என்ற எழுத்து எத்தனை தடவை இடம்பெற்றிருக்கின்றது? சி ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை சி என்ற எழுத்து வந்திருக்கின்றது. டி என்ற எழுத்தை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை டி என்ற எழுத்தும் வந்திருக்கிறது. ஆகவே சம அளவில் இருப்பதனால் என்ற எழுத்தின் கட்டத்துக்கு நிறம் தீட்ட வேண்டும். என்ற எழுத்து இங்கே காணப்படுகின்றது. ஆகவே இதற்கு நிறம் தீட்டிக் கொள்ள வேண்டும். இவ்வாறான வினாக்கள் வருகின்ற பொழுது நீங்கள் சரியிட்டு அல்லது புள்ளடியிட்டு நீங்கள் எழுத்துக்களை அல்லது இலக்கங்களை இட்டு எழுத்துக்களை எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் இலகுவாக அவற்றினை இனங்கண்டு கொள்ளக்கூடியவாறு இருக்கும். இங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். இங்கே ஒரு நெய்யறி தரப்பட்டிருக்கின்றது. வினா இலக்கம் 10. இங்குள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 9 எனின் இலக்கம் 3ஐ சுற்றி வட்டமிடுக. அவ்வாறு இல்லை எனின் இலக்கம் 7இன் கீழ் கோடிடுக. வினா இலக்கம் 11. உயிரெழுத்துக்கள் 4 இருப்பின் லா எனும் எழுத்தை சுற்றி வட்டமிடுக. அவ்வாறு இல்லை எனின் ஈ எழுத்தின் மீது புள்ளடியிடுக. வினா இலக்கம் 12. நெய்யறியில் ஆங்கில எழுத்துக்கள் கூடுதலாக இருக்கும் இன் எழுத்தின் கீழ் கோடுக. அவ்வாறு இல்லாது தமிழ் எழுத்துக்கள் கூடுதலாக இருக்கும் 7இன் கட்டத்திற்குள் நிறம் தீட்டுக. 7இன் கட்டத்திற்கு நிறம் தீட்டுக. இங்கே 3 வினாவுக்குமான விடையை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். அறிவுறுத்தலை பின்பற்றி விடைகளை குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. சரியான விடைகளை குறித்துக் கொள்ளுங்கள். ஆம்பிள்ளைகளே, நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். வினா இலக்கம் 10. இங்குள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 9 எனின் இலக்கம் 3ஐ சுற்றி வட்டமிடுக. உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள் என 3 வகையிலே எழுத்துக்கள் உள்ளன. இந்த வகையில் இங்கே கேட்கப்பட்டது மெய் எழுத்துக்கள். இந்த குற்றெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த மெய் எழுத்துக்களை நீங்கள் முதலில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இக் 1, இல் 2, இட் 3, இன் 4, 5, இ 6, 7, 8, இன் 9. 9 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் காணப்படுவதனால் 3ஐ சுற்றி நீங்கள் வட்டமிட்டு கொள்ள வேண்டும். அடுத்து உயிரெழுத்துக்கள் 4 இருப்பின் லா எனும் எழுத்தை சுற்றி வட்டமிடுக. அவ்வாறு இல்லை எனும் ஈ எழுத்தின் மீது புள்ளடியிடுக. உயிரெழுத்துக்கள் ஆ, இ, உ. 3 உயிரெழுத்துக்கள் காணப்படுவதனால் 4 இருப்பின் லா எனும் எழுத்தை சுற்றி வட்டமிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை எனில் ஈ எழுத்தின் மீது புள்ளடியிடுக. ஆகவே 3 உயிரெழுத்துக்கள் இருப்பதனால் ஈ என்ற எழுத்தின் மேலே புள்ளடி இட்டிருக்க வேண்டும். இங்கே வினா இலக்கம் 12. நெய்யறியில் ஆங்கில எழுத்துக்கள் கூடுதலாக இருப்பின் இன் எழுத்தின் கீழ் கோடிடுக. அவ்வாறு இல்லாது தமிழ் எழுத்துக்கள் கூடுதலாக இருப்பின் 7இன் கட்டத்துக்கு நிறம் தீட்டுக. இங்கே நீங்கள் அவதானிக்க வேண்டியது ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை என்று எண்ண வேண்டும்.
மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் விரைவாக எண்ணிக்கொள்ளலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆங்கில எழுத்துக்கள் இருக்கின்றன. இப்பொழுது தமிழ் எழுத்துக்களை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஆகவே தமிழ் எழுத்துக்கள் அதிகமாக இருப்பதனால் 7 கட்டத்துக்கு நீங்கள் நிறம் தீட்ட வேண்டும். இவ்வாறு 3 விடைகளுக்கும் வினாக்களுக்கும் விடைகளை எழுதியிருப்பின் குறித்திருப்பின் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். இங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். வினாலக்கம் 13. இங்கு பி எழுத்துக்கள் 4 இருக்குமெனில் நெய்யரியில் இருக்கும் இலக்கம் 6 சுற்றி வட்டம் வரைக. அவ்வாறு இல்லாவிட்டால் 10 கீழ் கோடு வரைக. வினாலக்கம் 14. ஏ எஃப் ஆகிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் 4 தடவைகள் இடம்பெற்றிருக்கும். இலக்கம் 11 கட்டத்தினை நிரம்பிட்டுக. அவ்வாறு இல்லாமல் ஏதாவது ஒரு டீனை சுற்றி முக்கோணம் வரைக. இங்கே சரியான விடைகளை கொள்ளுங்கள். உலகான நேரம் வழங்கப்படுகிறது. இங்கே முடிந்தால் என்று வெல்லுங்கள். ஆம், நீங்கள் சரியான விடையை வரைந்திருப்பீர்கள். இங்கு பி எழுத்துக்கள் 4 இருக்கும் என நெய்யரியில் இருக்கும் இலக்கம் 6 சுற்றி வட்டம் வருக. எனவே பி எழுத்துக்கள் எத்தனை தடவை இருக்கின்றன என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். பி இங்கே முதலாவது தரப்பட்டுள்ள எழுத்து பி. 1 2 3 4. ஆம், 4 தடவைகள் பி என்ற எழுத்து காணப்படுகிறது. மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் எண்ணுவது மிக இலகுவானது. ஆகவே 4 எழுத்துக்கள் பி இருப்பதனால் இலக்கம் 6 சுற்றி நாங்கள் வட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்து வினாவின் அவதானியங்கள். ஏ எஃப் ஆகிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் 4 தடவைகள் இடம்பெற்றிருக்கும் இலக்கம் 11 கட்டத்தினை நிரம்பிட்டு. அவ்வாறு இல்லாவிடில் ஏதாவது டீனை சுற்றி முக்கோணம் வரைக. ஏயும் எஃப்பும் 4 தடவைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆகவே ஏயினை என்பதை நாங்கள் எண்ணிக்கொள்வோம். 1 2 3. ஆம், ஏ என்பது 3 தடவைகள் இடம்பெற்றிருப்பதனால் நாங்கள் டீயினை சுற்றி ஏதாவது ஒரு டீயினை சுற்றி முக்கோணம் விட்டுக்கொள்ள வேண்டும். ஆம், இவ்வாறு அறிவுறுத்தலை பின்பற்றி நீங்கள் வினாக்களுக்கு விடைகளை செய்ய வேண்டியிருக்கும். அங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். இங்கு ஜி எழுத்துக்கள் 3 இருக்குமெனில் நெய்யரியில் இருக்கும் இலக்கம் 8 சுற்றி வட்டம் வரைக. அவ்வாறு இல்லாவிட்டால் 3 கீழ் கோடு வரைக. வினாலக்கம் 16. இங்கு EH ஆகிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் 3 தடவைகள் இடம்பெற்றிருக்கும். இலக்கம் 11 கட்டத்தில் இடம்பெற்று. அவ்வாறு இல்லாமல் ஏதாவது டீயின் கீழ் கோடுக. இங்கே கொடுக்கான நேரம் சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். ஆம், இலக்கம் 15. இங்கு ஜி எழுத்துக்கள் 3 இருக்குமெனில் நெய்யரியில் இருக்கும் இலக்கம் 8 சுற்றி வட்டம் வரைக. அவ்வாறு இல்லாவிட்டால் 3 கீழ் கோடு வரைக. ஜி என்ற இடத்தை நாங்கள் முதலிலே எண்ணிக்கொள்ள வேண்டும். நன்கு அவதானிக்க வேண்டும். ஜி 1 ஜி 2 ஜி 3. ஆகவே ஜி என்ற எழுத்து 3 தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே
இலக்கம் 8 சுற்றி நீங்கள் வட்டமிட்டிருக்க வேண்டும். அடுத்து 16. இங்கே EH ஆகிய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் 3 தடவைகள் இடம்பெற்றிருக்கும். இலக்கம் 11 கட்டத்தினை நிரம்பிட்டுக. G என்ற E என்ற இடத்தினை நாங்கள் முதலில் பார்ப்போம். E ஒரு தடவை, 2 தடவை, E என்பது 3 தடவைகள் வந்திருக்கிறது. அடுத்து H அவதானிப்போம். ஒரு தடவை, H என்பது 2 தடவைகள் வந்திருக்கின்றது. ஆகவே D இன் கீழ் கோடு வரைய வேண்டும். இங்கே நாங்கள் அடுத்து வினாவுக்குள் செல்வோம். இங்கே E என்ற எழுத்து 3 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. 6 மீது புள்ளடியிடுக, இல்லாவிடின் H-னை சுற்றி வட்டமிடுக. இலக்கம் 18 3 தடவைகள் வந்துள்ள இலக்கத்தின் மீது சரியிடுக. இலக்கம் 19 2 இலக்கங்களுக்கு இடையில் இருக்கும் ஆங்கில எழுத்து S-இன் மீது புள்ளடி இடுக அல்லது X இடுக. இங்கே சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்ற வெல்லுங்கள். பிள்ளைகளே, அவதானியங்கள் இங்கே நன்கு வாசிக்க வேண்டும். இலக்கம் 17 இங்கே E என்ற எழுத்து 3 தடவைகள் இடம்பெற்றிருக்கும். 6 மீது புள்ளடியிடுக, இல்லாவிடின் H-னை சுற்றி வட்டமிடுக. E என்ற எழுத்தினை நீங்கள் நன்கு அவதானிக்க வேண்டும். இங்கே 1, 2, 3 தடவை E என்ற எழுத்து வந்திருப்பதனால் நீங்கள் 6 மீது புள்ளடியிட்டுக் கொள்ள வேண்டும். 3 தடவைகள் வந்துள்ள இலக்கத்தின் மீது புள்ளடி சரியிடுக. ஆகவே இங்கே 3 தடவைகள் வந்துள்ள இலக்கத்தினை நீங்கள் அவதானிப்பதாக. முதலாவது 10 என்ற இலக்கம் எத்தனை தடவைகள் வந்திருக்கின்றது? 10 என்பது ஒரு தடவை. அடுத்து 3 என்பது ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை. 3 என்ற இலக்கம் 3 தடவைகள் வந்திருக்கின்றது. ஆகவே ஏதாவது ஒரு 3 மீது சரி அடையாளம் இட்டுக் கொள்ள வேண்டும். இலக்கம் 19 2 இலக்கங்களுக்கு இடையில் இருக்கும் ஆங்கில எழுத்து S-இன் மீது புள்ளடியிடுக. இங்கே 2 ஆங்கில எழுத்துக்களுக்கு இலக்கங்களுக்கு இடையில் இருக்கின்ற ஆங்கில எழுத்தான S-இன் மீது புள்ளடியிட வேண்டும். முதலில் S எங்கே இருக்கின்றது என நாங்கள் கண்டறிய வேண்டும். இங்கே S இருக்கின்றது. இது 2, 3, 2 என்று ஆகிய இலக்கங்களுக்கு நடுவிலே இருக்கின்றது. ஆகவே இதன் மீது புள்ளடியிட்டுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அறிவுறுத்தலை பின்பற்றி நீங்கள் சரியாக செயல்பட்டால் இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே 20வது வினாவுக்குள் செல்வோம். இங்கே A என்ற எழுத்து உள்ள நிழலில் வந்துள்ள B-னை சுற்றி வட்டமிடுக. எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். B-னை சுற்றி வட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். B என்ற எழுத்தை சுற்றி வட்டமிட்டிருப்பீர்கள். இங்கே பல B என்ற எழுத்துக்கள் காணப்படுகின்றன. A என்ற எழுத்து உள்ள நிழலில் வந்துள்ள நிழல் உங்களுக்கு தெரியும். இவ்வாறு நிலைக்குத்தச்சிலே இருப்பது நிழல், இடையச்சிலே இருப்பது நிலை. ஆகவே நிழலில் வந்துள்ள B-னை சுற்றி A என்ற எழுத்து உள்ள நிழல் A இதில் இருக்கிறது. ஆகவே A என்ற எழுத்து உள்ள நிழலில் உள்ள B-னை சுற்றி நீங்கள் வட்டமிட்டிருக்க வேண்டும். ஆகவே இங்கே இந்த B-க்கு வட்டமிட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இந்த B-க்கு வட்டமிட்டிருக்க வேண்டும். இந்த நிலையிலே A B இருக்கின்றது, இந்த நிலையிலே A B இருக்கின்றது. இங்கே இது நிறையாக இருக்கிறது. இந்த B-க்கு வட்டமிட்டிருந்தால் அது தவறான விடை. ஆகவே நீங்கள் இந்த B-க்கு வட்டமிட்டிருக்கலாம் அல்லது இந்த B-க்கு வட்டமிட்டிருக்கலாம். ஆம்பிள்ளைகளே, நீங்கள் இதுவரை இந்த புலமை பரிசில் பரீட்சையிலே உங்களிடம் பரிசோதிக்கப்படுகின்ற
அறிவுறுத்தலை பின்பற்றுதல் என்ற திறன் தொடர்பான வினாக்களை அவதானித்திருப்பீர்கள். இந்த மூன்றாவது திறனான அறிவுறுத்தலை பின்பற்றுதல் ஏதாவது ஒரு வகையிலே வினாவாக உங்களிடம் வினாவப்படும். இவ்வாறான வினாக்களுக்கு பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிக அளவிலான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. அந்த வகையிலே நாங்கள் அறிவுறுத்தலை பின்பற்றி வருகின்ற வினாக்கள் தொடர்பான பாகம் 2 நாங்கள் அடுத்து சந்திப்போம்.